நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். நம்முடைய தேவனுக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவரை ஆராதிப்போம். ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த நாளை காண்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல நம்முடைய தேவன் காத்தார். ராத்திரி வேளையிலே நல்ல அயர்ந்த நித்திரையை தந்து இந்த அதிகாலை வேளையிலே நமக்கு தேவன் துதிப்பதற்கான கிருபையை தந்தார். இந்த நாளை காணும்படியான கிருபையை தந்தார். நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். அவருடைய பாதத்தில் நாம் அன்பு கூர்ந்து அவருக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஒரு பாடலை பாடி நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீர் பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீர் பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன்னினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து
நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் என்றே நிறைவேற்றுவார். ஓ, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்தே நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. அந்த பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனை நாம் கைதட்டி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதிப்போம். ஆமென். நம்முடைய இயேசு ராஜா நம் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். நாம் அவரை கொண்டாடுவோம். ஆமென். நம்முடைய கவலைகள் யாவையும் மறந்து நாம் மகிழ்ந்து கொண்டாடுவோம். நாம் கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன், நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்திலே வந்து விடுதலை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். மனதுருக்கம் நிறைந்த தேவன், நம்மை மன்னிப்பதில் வள்ளலாய் இருக்கிறவர். ஆமென். நம்முடைய நினைவாக எப்பொழுதும் நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை அவர் அவருடைய மார்பிலே அணைத்து தேற்றுகிறவர். ஆமென். நம்முடைய கண்ணீரெல்லாம் காண்கிறவர், நம்மை கரம் பிடித்து நடத்துகிற நம்முடைய தேவன், நம்முடைய எண்ணமெல்லாம் நம்முடைய ஏக்கமெல்லாம் கர்த்தர் மேல் வைத்து அவருடைய பாதத்தில் நாம் காத்திருப்போம். நம் மத்தியில தீங்கு வராதபடி நம்முடைய தேவன் நம்மை காத்துக்கொள்வார். நம்முடைய பரிசுத்த தேவன் நம்மை அரவணைத்துக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய நோய்களை எல்லாம் நீக்கி நமக்கு ஒரு நொடி பொழுதிலே சுகம் தருவார். நம்முடைய விசுவாசம் எவ்வளவாய் காணப்படுகிறதோ அவ்வளவாய் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்கு எதிர்கொண்டு வருகிறவர்கள், நம்முடைய சத்துருக்கள் யாவரும் நடுநடுங்கும்படி கர்த்தருடைய பாதத்தில் நாம் காத்திருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய தேவன் போதுமானவராயிருந்து
நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருந்து கர்த்தர் வழி நடத்துவார். நம்முடைய தேவன் நல்லவர், சர்வ வல்லவர், சர்வலோகத்துக்கும் அதிபதியாய் இருக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக நின்று ஜெயம் எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆதலால் நம்முடைய தேவனை உண்மையும் உத்தமமாய் இருந்து நீதியின் பாதையிலே நடந்து அவருடைய செவ்வையான வழிகளை நாம் பற்றி கொள்ளுவோம். ஆமென். வருகிற காலங்கள் கொடிய காலங்களாய் இருக்கிறபடினாலே நாம் நம்முடைய தேவனை நாம் பற்றி கொள்ளுவோம். நம்மோடு கூட இருந்து நமக்கு எதிர்கொண்டு வருகிற எல்லா ஆபத்துக்களையும் நம்முடைய தேவன் நீக்கி போடுவார். ஆமென். பரிசுத்த தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. கடந்த நாளிலே 93ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்தோம். இந்த நாளிலே 94ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காகவும் வசனங்களுக்காகவும் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய வசனங்களையும் நம்முடைய இருதய பலகையிலே நாம் பதித்து வைத்து கொள்ளுவோம். ஆமென். ஹல்லேலூயா. வருகிற காலங்கள் கொடிய காலங்களாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நெருக்கம், சஞ்சலம், வருத்தம் வருகின்ற நாட்களாய் இருக்கிறபடினாலே நம்முடைய தேவனை நாம் பற்றி கொள்ளுவோம். அவர் நமக்கு எல்லா நெருக்கத்தையும் அவர் நம்மிலிருந்து எடுத்து போடுவார். ஆமென். ஹல்லேலூயா. நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும். பூமியின் நியாயாதிபதியே, நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும். கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் களி கூர்ந்திருப்பார்கள்? எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள்? கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். விதவையையும் பரதேசியையும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். ஜனத்தில் மிருக குணமுள்ளவர்களே, உணர்வடையுங்கள். மூடரே, எப்பொழுது புத்திமான்கள் ஆவீர்கள்? காதை உண்டாக்கினவர் கேளாரோ? கண்ணை உருவாக்கினவர் காணாரோ? ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ? மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ? மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நியாயம் நீதியினிடமாக திரும்பும். செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார்? கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே,
உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோலாசனம் உமக்கு இசைந்திருக்குமோ? அவர்கள் நீதிமானுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கூட்டங்கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கன்மலையுமாய் இருக்கிறார். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு எரிச்சல் உள்ளவராய் இருக்கிறார், எவ்வளவு கோபம் கொண்டவராய் இருக்கிறார். ஆமென். அவருடைய கோபத்துக்கு நாம் ஆளாகாதபடி கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். ஆமென். கர்த்தர் நம்மை காப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் அடைக்கலமும் நாம் நம்பி இருக்கிற கன்மலையுமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் நேரத்திலே நமக்கு நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய கால்கள் சறுக்கும் பொழுதெல்லாம் நம்மை காக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நமக்கு விரோதமாய் துன்மார்க்கர் எழும்பி நின்றாலும் நம்முடைய கர்த்தர் நமக்கு ஜெயமெடுக்கிறவராய் நமக்கு முன்பாக நின்று அவர் யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நீதியாய் இருக்கிறவர்களிடத்திலே செம்மையான இருதயத்தாரிடத்திலே கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அவர் அப்படிப்பட்ட சுத்த இருதயம் உள்ளவர்களோடு கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய ஜனத்தின் சுதந்திர வீதத்தை கைவிடாமலும் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் சமூகத்தில நாம் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு எல்லா விதத்திலிருந்தும் ஆசீர்வாதங்களை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷருடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய யோசனை தான் நம் மத்தியிலே உலாவும். ஆமென். நாம் யோசிப்பதெல்லாம் விருதா. கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய காலங்களை ஒப்பு கொடுத்தோம் என்றால் அவர் நமக்கு யோசனை தருவார். ஆமென். நாம் எப்படி இந்த பூமியிலே நடக்க வேண்டும் என்று நம்முடைய ஞானத்துக்கு எட்டும்படியாக கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் நமக்கு நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். அவருடைய ஒளி நம்மேல் பிரகாசிக்கும். ஆமென். கர்த்தர் துன்மார்க்கராய் இருக்கிற யாவருக்கும் சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது. அவர்கள் எவ்வளவுதான்
வசதியாக இருந்தாலும் அவர்கள் மனதிலே சந்தோஷம் இருக்காது. ஆமென். மற்றவர்கள் மீது பொறாமை கொண்டும் துன்மார்க்கம் வைத்தும் இருக்கிற ஜனங்களுக்கு நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. அவர்கள் பெருமை பாராட்டி கொண்டே இருப்பார்கள் அவர்களை பற்றி. ஆமென். நாமோ அப்படி இராமல் கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை நாம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஜனத்தை நொறுக்குகிறவர்களுக்கும் கர்த்தருடைய ஜனத்தின் சுதந்திர விதத்தை ஒடுக்குகிறவர்களுக்கும் கர்த்தர் நியாயம் செய்வார். ஆமென். விதவையையும் பரதேசியையும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்கிற அநேகர் கர்த்தருடைய பார்வையிலே சங்கரிக்கப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. விதவை பிள்ளைகளை ஆதரிப்போம், பரதேசிகளை ஆதரிப்போம், திக்கற்ற பிள்ளைகளை நாம் ஆதரிப்போம். ஆமென். அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை நாம் செய்து அவர்களை நாம் மகிழ்ச்சியாக்குவோம். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு நாம் செய்கிற யாதொன்றையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் கர்த்தருடைய பார்வையிலே நாம் உதவி செய்தோம் என்றால் நம்முடைய தேவன் நமக்கு 2 மடங்காக நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை செழிப்பாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே நாம் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து அவர் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் இந்த வேளையிலே ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். துதிகளின் மத்தியிலே உலாகுற தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். ஆமென். நம்முடைய கர்த்தர் நம் மத்தியிலே வந்து அசைவாடுகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வ வல்லவருடைய நிழலிலே நாம் தங்கி வாசம் பண்ணுவோம். ஆமென். இப்போதும் கூட கர்த்தருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து கர்த்தருக்கு நேராய் நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு மனமிறங்கி நாம் சொல்லுகிற யாவற்றையும் செவி கொடுத்து கேட்கிறவராய் இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் பெற்றிருக்கும் எங்கள் ராஜாதி ராஜாவை இந்த வேளையிலே நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனை நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் நமக்கு செய்கிற ஒவ்வொன்றையும் நினைத்து அவருடைய பாதத்திலே நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். கடந்த நாள் முழுவதும் கண்மணி போல காத்த தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். இந்த ராத்திரி வேளையிலும் கடந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து இந்த புதிய நாளிலே இந்த காலை வேளையிலே அவரை காணும்படியான பாக்கியத்தை நமக்கு தந்தருளினார். அப்படியாய் கர்த்தர் நமக்கு ஜீவ நாட்களை கூட்டி கொடுத்து இந்த நாளை காணும்படியாக கிருபை செய்தார். ஆமென். நிறைய ஜனங்கள் இந்த நாளை காணாதபடி சென்று விட்டார்கள். ஆனாலும் நமக்கு இந்த நாளை காண கிருபை செய்தார். அவரை துதிக்க கிருபை செய்தார். அவருடைய பாதத்தில் காத்திருக்கும்படியான கிருபையை தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை காத்து கொண்டார். நம்மில் உள்ள யாதொன்றையும் காத்து கொண்டார். நம்முடைய சுற்றங்களை எல்லாம் காத்து கொண்டார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் முறியடிக்கிற தேவனாய் இருந்து நம்மை பாதுகாத்தார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும்.
ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளை நீர் காத்தீர். இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே கூட இருந்து எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க வல்லவராயிருக்கிறீர். ஏசப்பா, நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டீர். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களுடைய சுற்றங்கள் அனைவரையும் கர்த்தர் காத்து கொண்டீர். அப்பா, நீர் படைத்த ஒவ்வொருவரையும் காத்து கொண்டீர். இந்த வேளையிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஒரு மனமாய் கூடி உம்முடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். அன்பின் தகப்பன் தாம் இந்த நாளை ஆசீர்வதியும். அப்பா, இந்த நாளிலே உம்முடைய சிலுவை காட்சியை நாங்கள் நினைக்கிறோம். உம்முடைய சிலுவையின் இரத்தத்தை எங்களுடைய உச்சி முதல் உள்ளங்கால் மட்டும் தெளித்து பரிசுத்தப்படுத்தும்படியாக உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஈசப்புள்ளினால் கழுவி சுத்திகரிக்கும்படியாக உம்முடைய பொற்பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தமாய் பக்தி வைராக்கியமாய் காத்து கொள்ளுங்கப்பா. எல்லா விபத்துக்களுக்கும் மோச நாசங்களுக்கும் சத்துருவின் சேனைகளுக்கும் சங்காரனுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் பில்லி சூனிய கட்டுகளுக்கும் ஏவலுக்கும் செய்வினைக்கும் மந்திரங்களுக்கும் தந்திரங்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை விலைக்கு மீட்டு காத்து கொள்ளுங்கப்பா. சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து ஜீவ நாட்களை கூட்டி தாங்க இயேசப்பா. அப்படியாய் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்த எங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரை ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை ஆண்டவரை தெளித்து உம்முடைய ஈசப்புள்ளினால் கழுவி சுத்திகரிக்கும்படியாக உம்முடைய பொற்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தாமே பிள்ளைகளை பரிசுத்தமாய் பக்தி வைராக்கியமாய் காத்து கொள்ளுங்கப்பா. எல்லா விபத்துக்களுக்கும் மோச நாசங்களுக்கும் சத்துருவின் சேனைகளுக்கும் சங்காரனுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் பில்லி சூனிய கட்டுகளுக்கும் ஏவலுக்கும் செய்வினைக்கும் மந்திரங்களுக்கும் தந்திரங்களுக்கும் பிள்ளைகளை விலைக்கு மீட்டு காத்து கொள்ளுங்கப்பா. சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து ஜீவ நாட்களை கூட்டி தங்க ஏசப்பா. இந்த நாளிலே பிள்ளைகள் தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் அறிந்து இந்த நாளிலே உடுக்க உடையும் உண்ண உணவும் இருக்க இடமும் தந்து கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையினாலே பிள்ளைகளை ஆண்டவரே சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து நீடித்த ஆயுசு நாட்களை தந்து இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா அவர்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாவற்றையும் என் கர்த்தர் நிறைவேற்றி பிள்ளைகளுக்கு போதுமானவராய் இருந்து என் கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக உம்முடைய பொற்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாய் பாதுகாத்து வழி நடத்தும். பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களில் ஆசீர்வதியும். கயிற்று செய்கிற வேலையை ஆசீர்வதியும். ஆண்டவரே அப்பா, சொந்த தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பழுகி பெருக கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பூமியிலே ஞானமாய் நடக்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக அந்த வேளையிலே நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வேளையிலே உலகத்திலே நீர் படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். அப்படியாய் கர்த்தாவே, உமக்கென்று ஊழியங்கள் செய்கிற ஆண்டவரை உம்முடைய ஊழியத்தை கையில் எடுத்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரை ஜனங்கள் மத்தியிலே உம்முடைய வசனங்களையும் உம்முடைய வார்த்தைகளையும் விதைக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளோடும் கூட உம்முடைய கிருபை தங்கி வாசம் பண்ணும்படியாக செபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் கர்த்தாவே உம்முடைய கிருபை தங்கட்டும். ஆவியானவரை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் துணை நின்று ஆண்டவரே அப்பா நீர் பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் ஜனங்கள் மத்தியிலே விதைக்கும் பொழுது ஆண்டவரே அவர்கள் செவி கொடுத்து கேட்க கர்த்தர் அவர்களுடைய செவிகளை திறந்தருளும்படியாக அந்த வேளையிலே நான் செபிக்கிறேன். ஆவியானவரே, உமக்கென்று விதைக்கிற ஒவ்வொரு விதைகளும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரை கனி கொடுத்து செழித்து ஆண்டவரே நின்று உமக்கென்று கனி கொடுக்க ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரை அறுவடை செய்ய கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளை அப்படியாய் நீர் தகுதிப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். அப்படியே ஆசீர்வதியும். ஆண்டவரே அப்பா, ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளோடும் கர்த்தர் கூட இருந்து அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தியும். அவர்களுடைய ஆண்டவரே ஆசைகள் கனவுகள் எல்லாவற்றையும் பரத்திலிருந்து தந்து கர்த்தர் ஆசீர்வதியும். அப்பா அம்முக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய கர்த்தாவை ஊழியங்களை ஆசீர்வதித்து நேர் வழி நடத்தும். தாய் தந்தையரை கர்த்தர் ஆசீர்வதியும். அப்படியே கர்த்தர் செய்வீராக. நன்றி தகப்பன். இந்த வேளையிலே கர்த்தாவே அப்பா அம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாச குடும்பங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவரை நீர் ஆண்டவரை உமக்கென்று காணப்படுகிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் இந்த வேளையிலே நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள கர்த்தாவே வாலிப பிள்ளைகளையும் வாலிப கன்னியர்களையும்
ஆண்டவரே சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொன்னபடி ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே ஆண்டவரே அப்பா நீ உம்முடைய ஆண்டவரே ஞானத்தினால் ஆண்டவரே பிழைத்தோங்கி நிற்க கர்த்தர் உதவி செய்யும். உமக்கென்று பிழைத்து நிற்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரை உமக்கென்று ஊழியங்களை செய்ய கர்த்தர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். ஆண்டவரை உம்முடைய வார்த்தைகளை மட்டும் பேச கர்த்தர் கிருபை செய்யும். இந்த உலகத்தின் மத்தியிலே ஜீவியம் பண்ணுகிற பிள்ளைகள் ஆண்டவரே பரிசுத்த பாதையிலே நடப்பது மிகுந்த கடினம். ஆனாலும் கர்த்தாவே ஆண்டவரை உம்மை நம்பி இருக்கிற ஜனங்களை கர்த்தர் நீர் பரிசுத்த பாதையிலே நீர் நடத்தி செவ்வையான வழிகளிலே நீர் கொண்டு செல்ல உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அப்படியாய் கர்த்தர் ஆசீர்வதியும். என் தேவனுடைய நாமத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். உம்முடைய கர்த்தாவே ஆண்டவரை உம்முடைய உன்னத வல்லமை ஆண்டவரை ஒவ்வொரு ஜனத்திலும் ஆண்டவரை குடிகொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாளிலே கர்த்தாவே திக்கற்ற பிள்ளைகளை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே அப்பா விதவை பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன். கணவனால் கைவிடப்பட்ட பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே பாதுகாத்து வழிநடத்தும். உம்முடைய கிருபையினாலே காத்து ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய தேவைகளை பரத்திலிருந்து சந்தித்து அவர்களுக்கென்று உதவி செய்கிற கரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஒருவரும் கர்த்தாவே தப்பான வழிகளிலே செல்லாதபடி என் கர்த்தாவே அப்பா உமக்கென்று உண்மை முத்தமாய் எழும்பி பிரகாசிக்கும்படியாக என் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும். அவர்களுக்கென்று ஆண்டவரே அப்பா பரத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்பும். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே அவர்களுடைய பாதைகள் சிதறாதபடி என் கர்த்தர் அவர்களை வழிநடத்தும்படியா இந்த வேளையிலே நான் செபிக்கிறேன். கர்த்தாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கர்த்தாவே குடி போதையிலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை என் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக செபிக்கிறேன். அந்த பிள்ளைகளை கர்த்தர் குடி போதையிலிருந்து விலக்கி கர்த்தர் மனம் திரும்பி ஆண்டவரே அப்பா குடும்பத்திலே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே அப்பா நல்ல வழியிலே நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரை திசை திருப்பும். கர்த்தருடைய கிருபை அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக அந்த வேளையிலே நான் செபிக்கிறேன். ஆண்டவரே மனம் திரும்ப ஒப்புதல் அளிக்கும்படியாக என் கர்த்தர் ஆண்டவர் அவர்களோடு கூட நீர் உடன்படும்படியாய் செபிக்கிறேன். அப்படி ஆசீர்வதியும். இந்த காலை வேளையிலே தகப்பனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை பஸ் ஓட்டும் ஓட்டுநர்களையும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ரயில் ஓட்டும் ஓட்டுநர்களையும் ஏரோப்ளேன் ஓட்டும் ஓட்டுநர்களையும் கப்பல் ஓட்டும் மாலுமிகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மற்றும் எல்லா வாகனத்தையும் ஓட்டுகிற பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். டூ வீலர் ஓட்டும் பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொருவருக்கும் சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து ஜீவ நாட்களை கூட்டித்தாரும். ஆவியானவரே ஓட்டுகிற பஸ் ஓட்டுகிற பிள்ளைகள் வாகனங்களை ஓட்டுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை தந்து ஆண்டவரே நன்கு அதிலே கவனம் செலுத்தி ஆண்டவரே பயணம் செல்லுகிற பிள்ளைகளை சுகபத்திரமாய் கொண்டு செல்ல கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன். ஆமேன். ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அவர்களுடைய தொழிலிலே இருக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு பலவீனங்களும் மேற்கொள்ளாதபடி என் கர்த்தர் உம்முடைய உன்னத பலத்தினாலே இடை கட்ட வேணுமாய் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே செபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து ஜீவ நாட்களை கூட்டித்தாரும். பிரயாணம் செல்லுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர்கள் எங்கு செல்ல வேணுமோ அங்கு சுகபத்திரமாய் கொண்டு போய் சேர்க்க என் கர்த்தர் உதவி செய்ய வேணுமாய் செபிக்கிறேன். அப்படியே ஆசீர்வதியும். இந்த வேளையிலே ஆண்டவரை இராணுவ வீரர்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை போலீஸ் வீரர்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை தீயணைப்பு படை வீரர்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். அவர் எங்கு வேலை செய்கிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய கிருபை தங்கி வாசம் பண்ணும்படியாக செபிக்கிறேன். அவர்கள் ஆண்டவரே அவர்களுடைய பணிகளை செய்யும் பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு விபத்துக்களும் நேரிடாதபடி என் கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். ஆவியானவரே அப்பா அவர்களுடைய வேலைகளை கர்த்தர் அவர்களுக்கு இலகுவாய் மாற்றி என் கர்த்தர் தரும்படியாக அந்த வேலையிலே நான் செபிக்கிறேன். அப்படி ஆசீர்வதியும். அப்படி ஆஸ்பத்திரி
ஊழியங்களை செய்கிற டாக்டர்களையும் நர்ஸுகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். அவர்கள் ஆண்டவரே அதிலே நன்கு கவனம் செலுத்த என் கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை தரும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். வியாதியஸ்தர்களை நன்கு குணப்படுத்தும் ஆண்டவரே அதிகாரத்தை அவர்களுக்கு தரும்படியாக செபிக்கிறேன். அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தரும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேனப்பா. அவர்களுக்கு கர்த்தர் சுகத்தையும் பலத்தை ஆரோக்கியத்தையும் தந்து நீடித்த ஆயுசு நாட்களை தரும்படியாக அந்த வேளையிலே நான் செபிக்கிறேன். அப்படியே செய்யும் ஐயா. பிள்ளைகளுக்கு பாடம் புகட்டுகிற கர்த்தாவே ஆசிரியர்களையும் ஆசிரியைகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா அம்மாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களோடு கூட உம்முடைய கிருபை தங்கி வாசம் பண்ணட்டும். ஆண்டவரே பிள்ளைகள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். அவர்கள் சொல்லுகிற அறிவுரைகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்யும். அவர்களுடைய இருதயங்கள் செவிகள் எல்லாவற்றையும் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் புத்தி அறிவையும் தந்து கீழ்ப்படிதலின் ஆவியை கர்த்தர் கட்டளையிடும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் ஆண்டவரே பெரிய பிள்ளைகள் வரை கர்த்தர் கூட இருந்து அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் தந்த கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆவியானவரை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. அப்பாவுமை நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே துப்புரவு தொழில் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். அந்த பணியாளர்கள் கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். அவர்களுக்கு ஆண்டவரே சன்மானத்தை கூட்டி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும். இரக்கம் பாராட்டும். உம்முடைய கரம் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். கர்ப்பஸ்திரிகளை ஆசீர்வதித்து சுகப்பிரசவத்தை கட்டளையிடும் பாதுகாத்து கொள்ளும். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து பிள்ளைகளை தாய் வேறு ஆண்டவரை பிள்ளை வேறு பிரித்தெடுக்க கர்த்தர் கிருபை செய்ய வேணுமாய் செபிக்கிறேன். அப்படியே ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் இந்த நாளிலே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரை நீர் ஆண்டவரை ஒவ்வொரு கர்த்தாவே அப்பா வியாதியஸ்தர்களுக்கும் ஆண்டவரை குணப்படுத்துகிறதான ஆண்டவரை அப்பா ஆவியை கர்த்தர் கட்டளையிடும். ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஆண்டவரே எல்லா வரங்களையும் தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக அந்த வேளையிலே நான் செபிக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தீர்க்க தரிசன வரங்களை கர்த்தர் கட்டளையிடும். வியாக்கியான வரங்களை கர்த்தரா கட்டளையிடும். ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அப்பா பேய்கள் ஓட்டி ஆண்டவரே நோய்களை தீர்க்கும்படியான ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஞானத்தை தந்து நீர் ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமையை ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து உம்மை போல் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா பேய்கள் ஓட்ட ஆண்டவரே அப்பா வியாதியஸ்தர்களை குணப்படுத்த ஆண்டவரே ஜெபிக்க கர்த்தாவை கிருபை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியாய் கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே ஆண்டவரே தூய ஆவியை கர்த்த பிள்ளைகளுக்கு தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக அந்த வேளையிலே நான் ஜெபிக்கிறேன். அப்படியே உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே ஆண்டவரை கடந்து வந்து எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவர் இந்த நாளிலே பட்டாசு தொழில் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கமாய் இருந்து பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன். இந்த நாளிலே பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த ஒரு விபத்துக்களும் நேரிடாதபடி கர்த்தர் தாமே இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து நீர் வழி நடத்த வேணுமாய் செபிக்கிறேன். அப்படி ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். அல்லேலூயா 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 ஸ்தோத்திரம்.